தமிழ்நாட்டில் தங்கம் வெறும் ஆபரணம் மட்டுமல்ல, அது நம்பிக்கை. ஆனால் பலருக்கு இந்த நம்பிக்கை கூட எட்டாததாக உணர்கிறது. ஒரு விதவையான லட்சுமி தன் மகளுக்கு 1 கிராம் தங்கம் கூட வாங்க வேண்டும் என்று கனவு காண்கிறாள். ஆனால் முடியவில்லை. முருகனுக்கு தங்கம் என்பது அன்றாட உயிர் வாழ்வின் சுமையின் கீழ் புதைக்கப்பட்ட ஒரு தொலைதூரக் கனவு. செல்வி தங்கம் இல்லாமல் தனது புதிய வாழ்க்கையில் நுழைந்தாள். அவள் இதயம் அமைதியான அவமானத்தால் கனத்தது. தன் மகளுக்கு தங்கம் கொடுக்க முடியாது என்பதை அறிந்த அவர் ஒரு புன்னகையின் பின்னால் தனது வலியை மறைக்கிறார். நம்பிக்கையை கற்பிக்கும் அனிதா தங்கத்தின் மீதான தனது சொந்த ஆசையை அமைதியாக புதைக்கிறாள். தங்கத்தை உருவாக்கியவர் அதன் புத்திசாலித்தனத்தால் தொடப்படவில்லை. ராஜனுக்கு தங்கம் என்பது அவனால் ஒருபோதும் தொட முடியாத ஒரு தொலைதூர நட்சத்திரம். மற்றவர்களை குணப்படுத்துபவர்களால் கூட தங்கள் சொந்த இயக்கத்தை குணப்படுத்த முடியாது. கவிதா ஒரு குடிகார கணவருடன் சேமிப்பு இல்லாமல் வாழ்கிறார். இருப்பினும் ஒரு நாள் தனது தியாகம் தங்கம் போல பிரகாசிக்கும் என்ற நம்பிக்கையில் தனது மகளின் எதிர்காலத்திற்காக சிறிய நாணயங்களை மறைத்து வைக்கிறாள். தங்கம் என்பது ஒரு உலோகத்தை விட மேலானது. அது நம் மக்களின் சொல்லப்படாத கனவு. கண்ணியத்தின், அன்பின் மற்றும் நம்பிக்கையின் சின்னம்.